Hi friends, welcome to my channel Tara's Cooking Demo. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாழைப்பூ கூட்டு. அதுக்கு நான் வந்து ஒரு வாழைப்பூவை நல்லா ஆஞ்சிட்டு அதில் உள்ள அந்த நரம்பு அந்த இதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வச்சிருக்கேன். ஒரு 2 கைப்பிடி ஒரு 50 கிராம் கிட்ட பாசிப்பருப்பு வந்து நல்லா கழுவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சிருக்கேன். வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகா. நீங்கள் வந்து பச்சை மிளகா ஸ்கிப் பண்ணிவிட்டு வரமிளகா தூள் போடுறதுனால போட்டுக்கலாம். உங்கள் சாய்ஸ் தான் அது. கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, உளுந்து, டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு. இப்போ அந்த வாழைப்பூவில் வந்து கொஞ்சம் துவர்ப்பு இருக்கும். அந்த துவர்ப்பு கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு, அந்த காரல் கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்காக இது மாதிரி தண்ணியில் போட்டு சும்மா ஒரு கொதி விட்டு எடுத்துக்கலாம். இது மாதிரி தண்ணி நல்லா ரோல் பாயில் ஆகணும். அந்த கலர் மாறாமல் இருக்கிறக்காக கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த வாழைப்பூ அதில் சேர்த்துடலாம். வாழைப்பூ வந்து சுத்தம் பண்ணிக்கணும். அது உள்ள நரம்பும் அந்த ஒரு சின்ன ஒரு தோல் மாதிரி இருக்கும். அது வந்து கண்டிப்பாக க்ளீன் பண்ணிடணும். ஜஸ்ட் ஒரு கொதி, ஒரு ஆவி வந்தோடனே நம்ம நிறுத்தி ஒரு 5 நிமிஷம் இருந்து நம்ம அதை ட்ரைன் பண்ணிட்டோம்னா அதில் இருக்கிற அந்த துவர்ப்பு ஒரு இந்த டேஸ்ட் இருக்கும், அது வந்து போயிடும். ஜஸ்ட் ஒரு கொதி வரட்டும். ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் தண்ணி ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிவிட்டு நம்ம டிஷ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போது அந்த தண்ணியில் போட்டு இது பண்ணதை நான் வந்து இந்த மாதிரி ரஃபாக சாப் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபைனாக வேணாலும் சாப் பண்ணிக்கலாம், அது உங்கள் சாய்ஸ் தான் அது. இப்போது பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு சேர்த்துடலாம். இப்போது உளுந்து சேர்த்துறேன். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன்ஸ் சேர்த்துடலாம். ஆனியன்ஸ், க்ரீன் சில்லி, கருவேப்பிலை. இப்போ நான் வந்து காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து ரெட் சில்லி பவுடர் சேர்த்துறதுனாலும் சேர்த்திக்கலாம். அது அவங்கவுங்க ஆப்ஷன் தான். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கலாம். இப்போ வெங்காயம் வதக்கிட்டு பார்க்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. நான் வந்து அதில் அந்த ஊற வச்சுருக்க பாசிப்பருப்பு சேர்த்துட்றேன். பாசிப்பருப்பு சேர்த்தாச்சு. அது பாசிப்பருப்பு வேகும்போது பொங்கி வரும். அதனால் அது ஓப்பன் லிட்டாக தான் வந்து வேக வைக்கணும். பாசிப்பருப்பு பாதி வந்தோடனே பார்க்கலாம். ஒரு கொதி வந்தோடனே ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுடலாம். போட்டுட்டு பாசிப்பருப்பு வந்தோடனே பார்க்கலாம். பாசிப்பருப்பு வேகும்போது இந்த மாதிரி நுரக்கட்டி பொங்கி வரும். அதனால் அது க்ளோஸ் பண்ணி வேக வைக்கக்கூடாது. பொங்கியெல்லாம் அடுப்பில் ஊற்றிடும். ஓப்பன் லிட்டாக தான் வேக வைக்கணும். இது மாதிரி கலக்கி விட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் மட்டும் போட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பருப்பு நல்லா வேகட்டும். இப்போது பருப்பு நல்லா ஒரு பாதி அளவு வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற வாழைப்பூ சேர்த்துடலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இனி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் நான் சேர்த்துறேன். சேர்த்துட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த பருப்போடு சேர்ந்து இந்த வாழைப்பூவும் நல்லா வேகட்டும். இப்போ தண்ணியில் சுண்டி பருப்பு, வாழைப்பூ எல்லாமே நல்லா வெந்துருச்சு. உப்பு எல்லாமும் கரெக்டாக இருக்குது, நான் பார்த்துட்டேன். இதுக்கு வந்து பாசிப்பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக போடணும். அப்போ தான் வந்து அந்த வாழைப்பூவோட அந்த துவர்ப்பை வந்து அது கொஞ்சம் கம்மி பண்ணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான வாழைப்பூ கூட்டு தயார். இப்போ சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்கள் வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். Until then, stay blessed and be happy always. Thank you.